ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஷன் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்கிறது. எனக்கு அருமையானவர்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே என் இருதயம் மகிழ்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய், அன்பின் வார்த்தைக்கு நிகழ்வுக்கு நேராய் நான் கடந்து போகமா? இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தை. உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, எப்ராயிமே, உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? பாரத்தின் நிமித்தம், வேதனை நிமித்தம், கலக்கத்தின் நிமித்தம், கண்ணீரின் நிமித்தம் கர்த்தரை பார்த்து இப்படி கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ? எல்லாரும் கைவிட்டாங்க. பிள்ளை சொந்த தகப்பன் கைவிட்டுட்டாங்க, சொந்த தாய் கைவிட்டுட்டாங்க, என் பிள்ளைகள் கூட கைவிட்டுட்டேன், எனக்கு ஒருவரும் இல்லை, நான் பரிதாபத்தோடு நிற்கிறேன்னு சொல்லி கலங்கி நிற்கிறேன். என் அன்பு சகோதரியே, என் அன்பு தாயே, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், பால் கொடுக்கும் பாலகனை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பெற்றெடுத்த பிள்ளையை தாய் கூட மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம், ஆனால் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைபடாது. எனக்கு அருமையானவர்களே, அருள்நாதர் இயேசு சொல்கிறார், அருள்நாதர் இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், எனக்கு அருமையானவர்களே, நான் உன்னை கைவிடலை, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நீ கைவிட்டது போல நினைக்கின்றாயோ? நான் உன் கூடியே இருக்கிறேன், கூடியே தான் ட்ராவல் பண்ணி வரேன். யோசுவா 1:5 சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. எபிரேயருக்கு திருமுகம் 13ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. கைவிடாத தேவன், உங்கள் கரங்களை அவர் பற்றி பிடித்து அனுதினமும் நடத்துகிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் சமூகத்தில் காத்திருந்தாய் அல்லவா, இருதயத்தின் பாரங்கள் ஊற்றினாய் அல்லவா, என்னை பார்க்கும்படியே அதிகாலையில் இருந்தாய் அல்லவா, நான் இப்படிப்பட்ட தேவன், நான் உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? உன் குடும்பங்கள் மறந்திருக்கலாம். யோசேப்பை சொந்த சகோதரர் மறந்தார்கள், தாவீதை சொந்த தகப்பன் மறந்தான், ஆனால் தேவன் மறக்கல, தேவன் கைவிடலை, தேவன் கைவிடலை. தானியேலை சிங்க குயிக்களாய் கடந்து போக முடியும், அரசன் கூட அவரை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தும் கூட முடியவில்லை. எல்லாரும் கைவிடப்பட்ட நிலை, கர்த்தர் கூட இருந்து வழி நடத்தினார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு குடும்பம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக ஜெபிக்கும்படியாக வந்தார்கள். மாறான போராட்டத்தோடு இருக்கிற, நான் கடந்து வர முடியவில்லை என்று சொல்லி கலங்கி நின்றார்கள். எனக்கு அருமையானவர்களே, நடந்தது என்ன? மருத்துவர் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை, ஷாக்கான ஒரு காரியங்களை, உங்கள் தொண்டையிலே இப்படிப்பட்ட வியாதி இருக்கிறது சொல்லி கலங்கடித்து விட்டபடினாலே கண்ணீரோடு வந்தார்கள். கர்த்தர் சொன்னார், நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? என் ஆணி வாய்ந்த கரத்தினால் உன்னை நான் சுகப்படுத்துவேன் மகளே, உனக்கு சுகத்தை நானே தருவேன். ஏனென்று சொன்னால், நானே உன்னை சுமந்து கொண்டேன், நானே உன் வியாதிகளை சுமந்து கொண்டேன் என்று சொல்லி அருள்நாதர் இயேசு திருவுளம் பற்றினார். உன்னை நான் குணமாக்குவேன் என்று சொன்னார், உன்னை நான் கைவிடுவதில்லை என்று சொன்னார். நடந்தது என்ன? மறுமுறை மருத்துவமனைக்கு கடந்து போகும்போது மருத்துவர் சொன்னார், அடுத்த ஸ்கேனை பார்க்கும்போது பரிபூரணமான ஒரு விடுதலை இருந்தது கண்டு அவர் சொன்னார், நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார், நீங்கள் நம்புகிற தெய்வம் உங்களை கைவிடவில்லை. ஆம், எனக்கு அருமையானவர்களே, அந்த தெய்வம் உயிரோடு கூட இருக்கிறார். உங்களுக்காக, எனக்காக, நமக்காக சிலுவைகளை ஜீவன் கொடுத்த தேவன், சிலுவைகளை தன்னையே அர்ப்பணித்த தேவன் உங்களை கைவிடாதபடி ஆணி பாய்ந்த கரத்தினால் பிடித்து தேசத்திலும் திருச்சபையில் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் ஒரு வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை இறங்குவதாக. என்னை கைவிட்ட நிலையிலே நான் கதறுகிறேன் என்று சொல்லி தத்தளித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கரங்களையும் பிடித்து ஆண்டவரே உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. அவள் கண்ணீருக்கு தக்கதாய் உம்முடைய கரத்தை நீட்டி அற்புதம் செய்து ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.